வணக்கம் தாயகத்தில் இன்றைக்கு முதல்லயே நாங்கள் உங்களுக்கு சொல்ல வர ஒரு விஷயம் வாட்ஸ்அப் அப்டேட். வாட்ஸ்அப் அப்டேட் ஆக போகுது அப்படின்னு சொன்னால் வளமையாக வாரம் வாட்ஸ்அப் ஏதாவது ஒரு விஷயத்தை அப்டேட் பண்ணி கொண்டு தானே இருக்கிறாங்கன்னு சொன்னால் இது அது கிடையாது. நிறைய பேர் நீண்ட நாட்களாக கேட்டுக்கொண்டிருந்த ஒரு விஷயத்தை இப்பொழுது அப்டேட் பண்ணுகிறது வாட்ஸ்அப் அப்படின்ற விஷயம் தான் வந்திருக்கிறது. அதாவது இனிமேல் உங்களுடைய ஃபோன் நம்பர் இல்லாமல் உங்களுடைய யூசர் நேமை மாத்திரம் அடிப்படையாக கொண்டு இனி வாட்ஸ்அப்பை நீங்கள் மேற்கொள்ளலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் அறிவிச்சிருக்கிறாங்க. இதன் மூலமாக நிறைய உங்களுடைய தனிப்பட்ட தகவல்கள் பாதுகாக்கப்படும், உங்களுக்கான பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வாட்ஸ்அப் நிறுவனம் அறிவிச்சிருக்கிறது. இது வருகின்ற காலத்தில் ஒரு சில வாரங்களுக்கு பரிச்சாத்தமாக இருக்கும். ஆனால் இந்த வருடம் முடிகிறதுக்குள்ள அனைவருக்கும் இந்த வாட்ஸ்அப்பினுடைய அப்டேட் கிடைக்கும் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. இது என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, நீங்க உங்களுடைய செட்டிங்ஸுக்குள்ள போயிட்டு அக்கவுண்ட் பகுதிக்கு போயிட்டு யூசர் நேம் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆக்டிவேட் செய்ய வேண்டும், இல்லாட்டி ரிசர்வ் செய்து கொள்ள வேண்டும். அதன் மூலமாக நீங்கள் உங்களுடைய நம்பரை பாதுகாத்துக் கொள்ளலாம் அப்படின்ற ஒரு விஷயம் தான் அறிவிக்கப்படுகிறது. சில பேருக்கு இந்த ஆப்ஷன் இல்லாமல் இருக்கலாம். அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களுடைய ஆப் ஸ்டோர்லையோ இல்லைன்னு சொன்னால் பிளே ஸ்டோர்லையோ போயிட்டு உங்களுடைய வாட்ஸ்அப்பை அப்டேட் செய்து கொள்வதன் மூலமாக இந்த சலுகையை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே இது உங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துகின்ற ஒரு விஷயம் அப்படின்றதால நீங்கள் இப்போவே போயிட்டு உங்களுடைய வாட்ஸ்அப்பினுடைய அப்டேட்டை பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்த விஷயம், இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ வெப்ப அலை அப்படின்றது அதிகமாக பேசப்படுகிறது ஐரோப்பாவில் தானே. ஐரோப்பாவிலேயும் குறிப்பாக பிரான்ஸ் மற்றும் ஏனைய இந்த மேற்கு ஐரோப்பிய நாடுகளில் அதிகம் பேசப்பட்டது கடந்த வாரங்களில். இப்பொழுது அது கிழக்கு நோக்கி நகருகிறது அப்படின்ற ஒரு செய்தி வந்திருக்கு. இதொரு பக்கம் இருக்க ஐரோப்பா மாத்திரம் கிடையாது, இந்த வெப்ப அலை காரணமாக அமெரிக்காவும் பாதிக்கப்படுகிறது அப்படின்ற ஒரு புதிய விஷயத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக அமெரிக்காவில் பல்வேறு மாநிலங்கள், கனடாவினுடைய சில மாநிலங்கள் அதீத வெப்ப அலை காரணமாக அடுத்த சில தினங்களில் மிக மோசமாக பாதிக்கப்பட இருக்கிறது அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட 36 பாகை செல்சியஸிலிருந்து 40 பாகை செல்சியஸ் வரை இது அதிகரிக்கலாம் என்று சொல்றாங்க. இது இந்த ஈரப்பதனோடு சேர்ந்து வருகின்ற பொழுது கிட்டத்தட்ட 46 பாகை செல்சியஸ் வரை உணரக்கூடிய வெப்பநிலையாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. இதன் காரணமாக நியூயார்க் மாத்திரமல்லாமல் ஏனைய சில பகுதிகளில் குளிரூட்டப்பட்ட அறைகள் பிரத்யேகமாக இப்பொழுது அவசரமாக உருவாக்கப்படுகிறது அமெரிக்காவில் அப்படி என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் ஏற்கனவே இந்த ஐரோப்பாவில் நடந்த பிரச்சனையால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டார்கள், 1000க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்தார்கள் என்றது எல்லாருக்குமே தெரியும். அதனால அமெரிக்கா இப்பொழுது முன்கூட்டியே இதற்கான நடவடிக்கைகளை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாளை மறுதினம் இந்த 2 நாட்களுமே அமெரிக்காவில் அதிக வெப்பம் நிலவும் அப்படின்ற ஒரு விஷயம் அறிவிக்கப்பட்டிருக்கு. இதை தவிர கனடாவை பொறுத்தவரையில் கனடாவில் மான்ட்ரியல் மற்றும் ஒன்டாரியோ போன்ற பகுதிகளிலையும் இந்த வெப்ப அலையினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் அடுத்த சில நாட்களுக்கு அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக முக்கியமாக அமெரிக்கா, கனடா இந்த 2 நாடுகளிலையும் உதைப்பந்தாட்ட போட்டிகள் நடந்துட்டு இருக்கு. இந்த உதைப்பந்தாட்ட போட்டிகளுக்கு இது பாதிப்பை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றாங்க. இதனாலேயே கனடாவினுடைய டொரண்டோ பகுதி மற்றும் அமெரிக்காவினுடைய சில மைதானங்களில் பார்வையாளர்களுக்கு குளிரூட்டப்பட்ட வசதி வழங்குவதற்கான நடவடிக்கையும் அவசரமாக மேற்கொள்ளப்படுகிறது அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லப்படுகிறது. இப்படி காலநிலை மாற்றத்தின் காரணமாக அமெரிக்கா, ஐரோப்பா போன்ற நாடுகள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் இலங்கையை பொறுத்தவரையில் மழை, வெயில், மழை இப்படி மாறி வர்றதால இந்த டெங்கு தாண்டவம் ஆடுகிறது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். நேற்றைய தரவுகளின்படி பார்க்கிற நேரத்தில் 54,000க்கும் அதிகமானவர்கள் இலங்கையில் டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்திருக்கு. இதில் குறிப்பாக கொழும்பு, கம்பஹா, களுத்துறை, மாத்தறை, ரத்தினபுரி போன்ற மாவட்டங்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 125க்கும் மேற்பட்ட பகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன அதிகமாக டெங்கு பரவக்கூடிய பகுதிகளாக. எனவே மிக கவனமாக இருந்து கொள்ளுங்கள் அப்படின்ற ஒரு விஷயம் அறிவிக்கப்பட்டிருக்கு. இதை தவிர டெங்கு நுளம்பு பரவுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்க சந்தேகிக்கப்படுற இடங்கள் உங்களுடைய சுற்றுச்சூழலாக இருக்கலாம். சில வேளையில் நீங்க உங்களுடைய வீட்டை வச்சிருந்தாலும் பக்கத்தில் ஒரு காணி வறுமையா இருக்கலாம், அதில் நிறைய நுளம்புகள் பரவுவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஏதோ மற்றவர்கள் அசாதாரணமாக இருந்து விடுகிறார்கள் அப்படின்றதால கூட நுளம்பு பரவலாம் இல்லையா. எனவே இதை கட்டுப்படுத்துவதற்காகவும் இந்த டெங்கு நுளம்பு பரவல் தொடர்பான முறைப்பாடுகளை மேற்கொள்வதற்காகவும் ஒரு போன் நம்பர் அறிவிச்சிருக்கிறாங்க. 0117
966 366 இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் முறைப்பாடுகளை மேற்கொள்ளலாம் அப்படின்ற ஒரு விஷயமும் அறிவிக்கப்பட்டிருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு விஷயமும் இப்போ அதிகமாக பேசப்படுகிறது. இந்த மாடிஃபை செய்து கொள்ளப்பட்ட வாகனங்கள். இந்த வாகனங்கள் காரணமாக நிறைய பிரச்சனைகள் வருகிறது, அதிகமாக விபத்துக்கள் ஏற்படுகிறது. குறிப்பாக இந்த மோட்டார் சைக்கிள்கள், அதை தவிர முச்சக்கர வண்டிகள், இவை அதை தவிர பெரிய பஸ்ஸுகள், இவை எல்லாமே அலங்கரிக்கப்பட்டு கொண்டு போறதால நிறைய விபத்துக்கள் வருகிறது என்றதால இதை கட்டுப்படுத்துறதுக்கான நடவடிக்கைகள் இப்ப சில நாட்களாகவே மேற்கொள்ளப்படுகிறது. இது இன்னும் இப்போ அதிகமாக பரிசோதிக்கப்படுகிறது. குறிப்பாக அதிவேக நெடுஞ்சாலை பகுதியில் பரிசோதிக்கப்பட்டு இருந்தது. இப்போ நாடளாவிய ரீதியில் எல்லா இடங்களிலையும் இந்த சோதனையை மேற்கொள்வதற்கு போலீசார் திட்டமிட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அதிகமாக வாகனத்தில் புகை வருகிறதா, இல்லைன்னு சொன்னா உங்களுடைய வாகனம் ரோட்ல போறதுக்கே தகுதி இல்லாத வாகனமாக இருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணி அந்த வாகன உரிமையாளர்களுக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்கும் அபராதம் விதிக்கிறதுக்குமான நடவடிக்கைகள் இப்போ அதிகமாக நடக்குது. அதனால உங்களினுடைய வாகனங்கள் இந்த கேட்டகரியில் இருக்குமாக இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்க. இது பற்றிய தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சு கொள்ள வேண்டுமாக இருந்தால் ஒவ்வொரு நாளும் காலை 6 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் வணக்கம் தாயகம் நிகழ்ச்சியை சக்தி எஃப்எம்ல நீங்க கேளுங்க. வணக்கம்.